வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்தியாசிரியர் எஸ். லோகேஸ்வரன். வாசிப்பது எம். சிக்கா ரவி. நாட்டில் மற்றொரு நெருக்கடி ஏற்படுவதை தவிர்க்கவே வாகனங்களுக்கான வரி அதிகரிப்பு என ஜனாதிபதி தெரிவிப்பு. வேங்கொடை களஞ்சியத்தில் 15 லட்சம் கிலோ காலாவதியான உணவுகள் கண்டுபிடிப்பு. உறங்கிக் கொண்டிருந்த தந்தையை குத்திக் கொன்ற மகன். புத்தளம் உடப்புவிலில் பயங்கரம். இந்திய வரவு செலவு திட்டத்தில் இலங்கைக்கு பாரிய அளவிலான நிதி ஒதுக்கீடு. ட்ரம்ப் ஆரம்பித்துள்ள வரி போருக்கு பதிலடியை ஆரம்பித்தது கனடா. உள்நாட்டு செய்திகள். நாட்டில் மற்றொரு நெருக்கடி ஏற்படுவதை தவிர்க்கும் நோக்கிலேயே இறக்குமதியாகும் வாகனங்களுக்கான வரி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். குருநாகலில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்ட அவர், சட்டவிரோதமாக வாகனங்களை பயன்படுத்திய பலர் இந்த மாதத்தினுள் கைதாவர் எனவும் தெரிவித்தார். தனிப்பட்ட பாவனைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு பல வருடங்களின் பின்னர் மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது மிகவும் நுட்பமாகவும் கவனமாகவும் செய்யப்பட வேண்டியதொரு செயற்பாடாகும். ஏனென்றால் எம்மிடம் பெரிய அளவில் டாலர் கையிருப்பு இல்லை. 5 வருடங்களாக வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படவில்லை. ஒரே தடவையில் வாகனங்களுக்கான கேள்வி அதிகரித்து சிக்கல் ஏற்படுமாயின் நாட்டில் மீண்டும் ஒரு நெருக்கடி ஏற்படும். எனவே தான் மேலதிகமாக வாகனங்களுக்கான வரிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. வாகன இறக்குமதிக்கு தொடர்ந்தும் கட்டுப்பாடுகள் விதிப்பதற்கு மாறாக படிப்படியாக அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும். தற்போது வாகனங்களின் விலை அதிகரித்தாலும் சில நாட்கள் செல்லும் போது அதனை குறைப்பதற்கும் அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුවෙන් අත්අඩංගුවට ගනිමින් තියෙනවා. ඒකේ වැඩිම ප්‍රමාණයක් ඉන්නේ දේශපාලකයෝ අතින්. හෙට අනිද්දාත් මම හිතන්නේ එහෙම දේශපාලකයෙක් කෙනෙක් දෙන්නේ අත්අඩංගුවට ගනීවි පරීක්ෂණවල තියෙන මට්ටම අනුව. 15,000 ரூபாவாக இருந்த உரமானியம் 25,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்ட போதிலும் அதனை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். உண்மையில் கடந்த காலங்களில் ஏற்படுத்தப்பட்ட சிக்கல்களை தீர்ப்பதற்கு அதிக நேரத்தை செலவிட வேண்டியுள்ளதால் புதிய வேலை திட்டங்களில் அவதானம் செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. අපි රුපියල් 15,000 තිබුණු පෝරසානාධාරය 25,000 දක්වා වැඩි කරා. පොඩි ප්‍රශ්නයක් ආවා. අපේ ආණ්ඩුවේ මුදල් වෙන් කිරීම පටන් ගන්න මේ අවුරුද්දේ. අපි 15,000යි වෙන් කරලා තිබුණ පරණ ආණ්ඩුව. ඒතර අපි 25,000 ගාන වැඩි කරනකොට 15,000 ආණ්ඩුව වෙන් කරලා තිබුණේ 15,000 ගානේ සල්ලි දෙසැම්බර් මාසේ 31 වෙනකොට ඒ සල්ලි ඉවර වුණා. ඒතර 25,000 ගානේ දුන්නා. හැබැයි සමහර ගොවීන්ට ඒක ලැබුණේ නැහැ. අලුත් අවුරුද්දේ ඊළඟ මුදල් වලින් තමයි ඒක දෙන්නේ. ඒ නිසා ජනවාරි මාසේ පළවෙනිදා ඉඳන් අපි අර ලබා ගන්න බැරි වුණු අයට ඒ 25,000 පෝරසානාධාර දෙන්න තීරණය කරා. දැන් ලැබිලා නැහැ. நாட்டு மக்களுக்கு விநியோகிப்பதற்காக உணவு ஆணையாளர் திணைக்களத்திற்கு சொந்தமான வேங்கொட களஞ்சிய சாலை வளாகத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த அரிசி, பருப்பு, பேரிச்சம்பழம் உள்ளிட்ட சுமார் 15 லட்சம் கிலோகிராம் உணவுப் பொருட்கள் காலாவதியாகி இருப்பதாகவும் அவை நுகர்வுக்கு பொருத்தமற்றது என்பது தெரியவந்துள்ளது. 2023ஆம் ஆண்டில் உலக உணவு திட்டத்தின் கீழ் குறித்த உணவுப் பொருட்கள் நன்கொடையாக பெறப்பட்டுள்ளன. உணவு ஆணையாளர் திணைக்களத்திற்கு சொந்தமான வேங்கொடை மாவட்ட தானிய களஞ்சியத்திற்காக 28,000 சதுர அடி பரப்பளவை கொண்ட 16 களஞ்சிய சாலைகள் உள்ளன. அவற்றில் 10 களஞ்சிய சாலைகள் உணவு சேமிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. கடந்த ஆண்டு உலக உணவு திட்டத்தின் கீழ் நாட்டிற்கு வழங்கப்பட்ட 1.5 மில்லியன் கிலோகிராம் அரிசி, பருப்பு மற்றும் பேரிச்சம்பழம் ஏழைகள் மற்றும் பாடசாலை குழந்தைகளுக்கு இலவசமாக விநியோகிக்க அங்குள்ள 3 களஞ்சிய சாலைகளில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. கசகஸ்தான், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து பெறப்பட்ட குறித்த உணவுப் பொருட்களை அதிகாரிகள் சரியான நேரத்தில் விநியோகிக்க தவறியதால் உணவுப் பொருட்கள் தற்போது காலாவதியாகிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளன. இந்த விவகாரம் குறித்து ஆராய்வதற்காக தேசிய மக்கள் சக்தியின் பிரதி அமைச்சர் முகமது முனீர், பாராளுமன்ற உறுப்பினர் ருவான் மாபலகம மற்றும் போலீஸ் அதிகாரிகள் குழு வேயாங்குட மாவட்ட தானிய களஞ்சியத்திற்கு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்திய
ராஜதந்திர நகர்வுகளில் இம்முறையும் இலங்கைக்கு பாரிய அளவிலான நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பில் நேற்று அந்நாட்டு பாராளுமன்றில் உரையாற்றிய நிர்மலா சீதாராமன் இந்த விடயத்தை முன்மொழிந்துள்ளார். இதன்படி இலங்கைக்கான உதவியில் எந்த மாற்றமும் இல்லை என நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான இந்திய வரவு செலவு திட்டத்தில் முந்தையதைப் போலவே 300 கோடி இந்திய ரூபாய் இலங்கையுடனான பொருளாதார நட்புறவுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன்போது 2019ஆம் ஆண்டில் இலங்கை மோசமான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டமையை அவர் நினைவு கூர்ந்துள்ளார். மேலும் தற்போது இலங்கை நெருக்கடியில் இருந்து மீண்டு வருவதாகவும் அதற்கான முழு ஒத்துழைப்பையும் தமது நாடு வழங்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். களுத்துறை பகுதியில் குழந்தையொன்று தனது மூத்த சகோதரனால் நசுக்கப்பட்டதில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 6 மாதங்களேயான குழந்தையொன்றே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக களுத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்துள்ளனர். வெனிவெல் கெட்டிய பகுதியைச் சேர்ந்த வினுலே திஹாக்கியா என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. குறித்த குழந்தை தனது மூத்த சகோதரனுடன் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவரது உடலால் நசுக்கப்பட்டதன் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் குழந்தை களுத்துறையில் உள்ள நாகோட குழந்தைகள் வைத்தியசாலையில் அனுமதித்த வேளையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை பாடசாலை மட்டத்திலும் முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதற்கமைய கல்வித்துறையைச் சேர்ந்தவர்களை பயிற்றுவிப்பதற்கான நிகழ்ச்சி திட்டம் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தலைமையில் அண்மையில் இடம்பெற்றது. சுகாதாரம், கழிவு முகாமைத்துவம், மாணவர்களின் நடத்தை மற்றும் ஒழுக்கம் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு குறித்த நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்ச்சி திட்டத்திற்கு தேவையான பயிற்சிகள் மாகாண கல்வி பணிப்பாளர்கள், வலய கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட கல்வித்துறைசார் பணியாளர்களுக்கும் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் இளைஞர்களிடையே HIV மற்றும் பாலியல் நோய்கள் அதிகரித்து வருவதாக சமூக மருத்துவ நிபுணர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சமூக ஊடகங்களின் பயன்பாடு இதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக சங்கத்தின் வைத்திய நிபுணர் விந்தியா குமாரபெலி சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு விஜயராமவில் உள்ள இலங்கை மருத்துவ சங்க கேட்போர் கூடத்தில் அண்மையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். குறிப்பாக பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் மற்றும் HIVயை பொறுத்தவரை இளைஞர்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். 15 முதல் 24 வயதிற்குட்பட்டவர்கள் அதிக ஆபத்தில் உள்ளனர். சமூக ஊடகங்களின் பயன்பாடு இதற்கு ஒரு பிரதான காரணமாகும். பல இளைஞர்கள் இந்த சமூக ஊடகங்கள் மூலம் கூட்டாளர்களை கண்டுபிடிக்கின்றனர். எல்லோரும் சமூக ஊடகங்களை பற்றி நினைப்பதில்லை. ஆனால் இளைஞர்கள் பல்வேறு உறவுகளை உருவாக்க சில டேட்டிங் செயலிகளை பயன்படுத்துகின்றனர். அது மட்டுமல்லாமல் சிலர் மது மற்றும் போதைப் பொருள் பயன்பாட்டை நாடியுள்ளனர். இது போன்ற காரணங்களால் பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் மற்றும் HIV போன்ற வைரஸ்கள் மற்றும் பாதுகாப்பற்ற கர்ப்பங்கள் ஏற்படுகின்றன என அவர் தெரிவித்தார். குற்றம் நடந்தது என்ன? மகனின் தாக்குதலுக்கு இலக்காகி தந்தை ஒருவர் உயிரிழந்த சம்பவம் புத்தளம் உடப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பெரிய கொலனி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் நேற்று அதிகாலை பதிவாகியுள்ளதோடு சம்பவத்தில் உடப்பு ஆடிமுனை பகுதியைச் சேர்ந்த 63 வயதான நபரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். பெரிய கொலனி பகுதியில் உள்ள வீடொன்றில் தங்கியிருந்த ஒருவர் உடல் நலக்குறைவு காரணமாக உடப்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இறந்துவிட்டதாக உடப்பு போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. உடலை பரிசோதித்த சட்ட வைத்திய அதிகாரி இது சந்தேகத்திற்கிடமான மரணம் என்றும் நீதவான் விசாரணை தேவை என்றும் அறிவித்துள்ளனர். அதன்படி முன்னெடுத்த விசாரணைகள் இந்த மரணம் ஒரு கொலை என்றும் தந்தை உறங்கிக் கொண்டிருந்த போது மகன் தந்தையின் மார்பில் கத்தியால் குத்தியுள்ளமையும் தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். விசாரணையில் இறந்தவரின் மகன் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதும் சம்பவ தினம் சந்தேக
நபரின் சிகிச்சைக்காக தந்தை வராததால் ஏற்பட்ட கோபத்தில் தந்தையை அவர் கத்தியால் குத்தியதாகவும் தெரியவந்துள்ளது. சடலம் புத்தளம் மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் குற்றத்தை செய்த சந்தேக நபரான 20 வயதான மனநலம் பாதிக்கப்பட்ட மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் உடப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பயாக்கல மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஐஸ் போதைப் பொருள் விநியோகத்தில் ஈடுபட்ட ஒருவரை களுத்துறை குற்றப்பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் சந்தேக நபரிடமிருந்து சுமார் 1.5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஐஸ் போதைப் பொருட்களையும் போலீஸ் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். சந்தேக நபர் நீண்ட காலமாக பயாக்கல, மக்கோண, பேருவளை, வெளிப்பெண்ண, அளுத்கம மற்றும் தொடங்கொட போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு போதைப் பொருள் விநியோகத்தை மேற்கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தற்போது வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்று போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வரும் பொடிப்பெட்டியின் உதவியாளர் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைதானவர் 41 வயதுடைய லால்மோலா என்ற புனைப்பெயரில் அழைக்கப்படும் சந்தேக நபர் என்றும் பயாக்கல மந்திரிகொட பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் ஐஸ் போதைப் பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டிருந்த போது நேற்று மாலை களுத்துறை குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ராணுவம், போலீஸ் சீருடைகள் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான ரங்கட்டியவின் நெருங்கிய உறவினர் உட்பட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். மாப்பாகே போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளில் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது ராணுவம் மற்றும் போலீஸ் சீருடைகள், கைவிலங்குகள், போலி பிஸ்டல் ஆயுதம், 32 அங்குல நீளம் கொண்ட 2 தந்தங்கள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர்கள் இருவரிடமும் இருந்து 12 கிராம் 780 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளை போலீசார் கண்டுபிடித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 28, 29 மற்றும் 39 வயதுடைய ராகம பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர்களில் ஒருவர் ராணுவத்தில் பணியாற்றியவர் என விசாரணையில் தெரியவந்துள்ளது. மற்றும் ஒரு சந்தேக நபர் பாதாள உலக குழு உறுப்பினர் ரங்கட்டியவின் நெருங்கிய உறவினர் எனவும் அவருக்கு எதிராக பிடியாணைகள் பெறப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். கனடா மீது அமெரிக்கா தொடுத்துள்ள வரி போருக்கு தகுந்த பதிலடி உறுதி என குறிப்பிட்டுள்ள கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தமக்கு விதித்துள்ள அதே அளவுக்கான வரி விதிப்பை அமெரிக்கா மீதும் அறிவித்துள்ளார். இதனால் $155 பில்லியன் மதிப்பிலான அமெரிக்க பொருட்கள் மீது 25% வரி விதிக்கப்படுகிறது. அத்துடன் அமெரிக்கா மீது கனேடிய நிர்வாகம் படிப்படியான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என்றும் ட்ரூடோ அறிவித்துள்ளார். இதுபோன்ற ஒரு முடிவு தேவையற்றது என குறிப்பிட்டுள்ள ட்ரூடோ, ஆனால் ட்ரம்பின் வரி விதிப்பை எதிர்கொள்ள கனடா தயாராக இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் கனடா வங்கியின் முன்னாள் ஆளுநர் மார்க் கார்னி தெரிவிக்கையில், அமெரிக்கா விதித்துள்ள இந்த வரிகள் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக ஒப்பந்தங்களை மீறும் நடவடிக்கையாகும். மேலும் வரலாற்றில் மிகவும் கடுமையான வர்த்தக மற்றும் பொருளாதார பதிலடியை இது ஏற்படுத்தும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு கனடா ஒருபோதும் யாருக்கும் அடிபணியாது எனவும் அவர் பதிவு செய்துள்ளார். முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தமது சமூக ஊடக பக்கத்தில் குறிப்பிடுகையில், கனடா மற்றும் மெக்சிகோ நாடுகளின் ஏற்றுமதி பொருட்களுக்கு 25% வரியும், கனடாவின் எரிசக்திக்கு 10% வரியும், சீனா மீது கூடுதலாக 10% வரியும் விதிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இது குறிப்பிட்ட நாடுகளின் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அபாயகரமான போதை மருந்துகளால் அமெரிக்க மக்கள் பலியாவதை தடுக்கும் முயற்சி என்றும், அமெரிக்க மக்களை பாதுகாக்க வேண்டியது தமது கடமை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தாம் அளித்த உறுதி இதுவென்றும், சட்டவிரோதமாக தமது எல்லையூடாக கொண்டுவரப்படும் அனைத்து போதை மருந்தும் மொத்தமாக தடுத்து ஒழிக்கப்படும் என்ற வாக்குறுதியை தாம் நிறைவேற்ற இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காசா பகுதியில் அடுத்த கட்ட போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் நாளை ஆரம்பிப்பதற்கு தயாராக இருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். அந்த வகையில் பெஞ்சமின் நெதன்யாகு இன்று இஸ்ரேலிலிருந்து அமெரிக்காவின் வாஷிங்டன் நகருக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து காசா பகுதியில் உள்ள நிலைமை மற்றும் அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகள் குறித்து அவர் பேச்சுவார்த்தை
பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.